இந்த 26வது கலை பண்பாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் உயர்திரு டி கே மாரிமுத்து ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் பள்ளிக்கு உற்ற துணையாக பல ஆண்டுகளாக ஒரு அரண் போல் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வந்துள்ளார். அவரை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் கும்மிடிப்பூண்டியின் காவல் துணை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய செல்வி ஸ்ரீ ஜெயஸ்ரீ டிபிஎஸ் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய டாக்டர் கே மோகன் MBBS MD அவர்கள், நிர்வாக இயக்குனர் MK நர்சிங் ஹோம் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருடா வருடம் நம் பள்ளியில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு டாக்டர் M கிருஷ்ணமூர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி வருகிறோம். அதன் காரணமாக டாக்டர் மோகன் சார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளிக்கு தவறாமல் வந்து அந்த மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதை மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தி மென்மேலும் பல சாதனைகளையும் பல 100க்கு 100 மதிப்பெண்களையும் பெற வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இன்றைய விழாவின் சூப்பர் ஸ்டார் மதிப்பிற்குரிய தமிழ்மிகு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தலை சிறந்த இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த மைக்கில் பேசுவது என்பது எனக்கு உண்மையாகவே நான் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக மிக மிக நன்றி. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அறிமுகம் தேவையில்லை. எனக்கு கொடுத்த தலைப்பு சிறப்பு என்பதை அறிமுகம் செய்வது. அவர்களை அறிமுகம் செய்தால் இது நியாயமாக இருக்குமா? தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள உலக தமிழர்கள் எல்லாருக்குமே மிக மிக பரிச்சயமான ஒருத்தர் திருமதி பாரதி பாஸ்கர் அம்மா அவர்கள். எல்லாருக்குமே தெரியும் அவங்கள. அவர்கள் என்னதான் நம்மெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசி குரல் சொல்லி என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவர்களுடைய பேச்சு அழகு, அந்த பேச்சு நடை யாருக்குமே வராதுங்க. அந்த அழகான பேச்சில் அவர்கள் சொல்ற கருத்துக்கள் அதைவிட அழகாக இருக்கும். எப்படி நமக்கு ஒரு தாய், நம்ம எந்த அளவுக்கு ஒரு டவுனாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு தாய் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவர்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஆகும், அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாகவும், அந்த அளவுக்கு ஒரு புத்தி சொல்றது விதமாகவும் பல ஆண்டுகளாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதற்கு நாம் மிக மிக நன்றி கடன் பட்டுள்ளோம். ஏன்னா எவ்வளவோ ஒரு டவுன் டைமில் அவங்க ஸ்பீச் கேட்குறப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒன்றுமே இல்லை, இந்த ரைட் சைடில் ஒரு பேனர் இருக்குது பாருங்களேன், இந்த பேனர். இதில் அவங்க சிரிக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரா, அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இந்த சமகாலத்தில் அவர்களுடைய இப்போ அவர் எனக்கு எப்படி பரீட்சை மாட்டான்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 2000s பட்டிமன்றம் பார்க்குறது மூலமாக, அதுவும் இல்லாமல் மேடம் பரீட்சை மாறதுக்கு முன்னாடி பரீட்சைமானவர் மதிப்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா ராஜா அவர்கள். ராஜா அவர்களே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு பாஷா படமோ, கமலஹாசன் சாருக்கு ஒரு நாயகன் படமோ, அதுபோல் ராஜா சாருக்கு ஒரு முக்கியமான பேச்சு. அந்த பேச்சை நீங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இன்றைக்கி அதெல்லாம் யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த பேச்சு என்னன்னா, சித்தி சீரியலை பற்றி அவர் பேசியிருப்பார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதாவது முதல் இடைவேளையில் தான் மனைவி ஹஸ்பண்டுக்கு சாதம் போடுவாங்க. அடுத்த இடைவேளை வர வரைக்கும் கூட்டே போட மாட்டாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த இடைவெளியில் தான் சாம்பாரே ஊற்றுவாங்க. அதுக்கடுத்த இடைவெளியில் தான் திரும்ப சாதம் போடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சித்தியில் வர இந்த இடைவெளியில் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடே போட்டாங்கன்னு சொல்லி ராஜா சார் பேசினார்.
அப்போதான் வந்து எல்லாருமே வந்து அவர் யாருன்னு சொல்லி வியந்து பார்த்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2001 சென்னையில் பூகம்பம் வந்தது. எங்கள் வீட்டில் எல்லாரும் நாங்களும் அடுக்குமாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம். 8 மணிக்கு பூகம்பம், எல்லாரும் பயந்து போய் கீழே வந்து நின்றுட்டோம். 9:30 மணிக்கு சித்தி செல்வி போட்ட உடனே பரவாயில்ல உயிர் போனால் போதுன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் மேலே போயிட்டாங்க. இதை மதிப்பிற்குரிய பேச்சாளர் ராஜா அவர்கள் பேசினார். அப்பொழுதுதான் தமிழகமே அவரை திருப்பி பார்த்தது. என்னை பொறுத்தவரை எனக்கு நினைவிருக்கும் வரை யாரடா இவ்வளோ பெரிய டானா இருக்காரு அப்படின்னு சொல்லி பேச்சாளர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படிப்பட்ட டானே ஒருத்தவங்க போட்டு வாங்குறாங்க. அவங்க தான் நம்ம மேடம் பாரதி பாஸ்கர் மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க, இந்த பட்டிமன்ற நீங்கள் எத்தனையோ ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க, பாட்டுக்கு பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. ஒரு 90s கிட்ட நான்லாம் வந்து 90ல் பிறந்தவன். ஸோ அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்க குழந்தைத்தன்மை உயிர்ப்புடன் இருக்க ஒரே காரணம் சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்றமும் ராஜா அவர்களின் பேச்சும் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்கள் பேச்சும் மட்டும்தான். மற்ற அந்த டைமில் ஆரம்பித்த எல்லா ப்ரோக்ராமும் முடியாச்சு. அதே போல் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரலாக வேறு ஏதாவது சேனலில் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. இந்த அசலுக்கு நிறைய நகல் வரும். நிறைய நகல் வரப்போ ஒன்று அந்த நகல் வந்து இந்த அசலோட நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய நகல் வர்றதுனால இந்த அசல் வந்து அந்த அளவுக்கு பலன்படாது. ஆனால் 30 வருஷங்களுக்கு மேலாக இன்னைய வரைக்கும் அந்த அசல் அப்படியே வந்து அதோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும்னா அது 3 பேரால தான். நமக்கு வந்து இந்த சைடில் இருக்க 3 பேர் யார் பேசுகிறாங்கன்னு முக்கியம் இல்லை. அந்த கடைசியில் ராஜா சார் இருக்கணும், இந்த பக்கம் கடைசியில் பாரதி பாஸ்கர் மேடம் இருக்கணும், சென்டரில் சாலமன் பாப்பையா சார் இருக்கணும். அவங்க இருந்தாலே நம்மளுடைய நாள் முடிஞ்சிருச்சு. எப்படி வந்து ஒரு விழா அன்னைக்கு இப்போ மருத்துவத்துறை காவல்துறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு ஒரு முக்கியமான விழா அன்னைக்கு வீட்டில் ஒருத்தர் வந்து இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டியூட்டியில் இருக்கேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க தீபாவளிக்கு பையன் இல்லைன்னு வசிப்பாங்க, யாராவது கணவர் இல்லைன்னு வசிப்பாங்க. அதுபோல் ஏதாவது கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி அவங்களோட பட்டிமன்றத்தை பார்க்க முடியலன்னா நமக்கு ஏதோ அன்றைக்கி நாளே வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் நமக்கே தெரியாமல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பாரதி பாஸ்கர் அம்மா அவர்கள் நிச்சயமாக பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் என்றென்றும் நன்றியாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப நாளாக அவங்க வந்து தமிழ் பேராசிரியர் நினச்சிட்டு இருந்தேன். தமிழ் தான் படிச்சிருக்காங்க, தமிழ் பேராசிரியர் நினச்சிட்டு இருந்தேன். பிற்காலத்தில் தான் தெரியும் அவங்க வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இளநிலை பட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு முதுகலை வந்து MBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு சிட்டி பேங்க்கில் பல வருடமாக ஒரு உயர்ந்த பதவி வகிச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷமாக டைரக்டர் ஆஃப் கோர் ஆப்ரேஷன்ஸ், சிட்டி பேங்கோட கோர் ஆப்ரேஷன்ஸோட டைரக்டராக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் போர்ட் மெம்பர் ஆஃப் ஹேட்சன் அக்ரோ இண்டஸ்ட்ரி. ஹேட்சன் பார்த்துருக்கீங்களா, நிறைய ஹேட்சன் தயிர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் போர்ட் மெம்பராக இப்போ இருந்துட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா அவங்க ஒரு பேச்சாளர்னு மட்டும்தான் தெரியும், இருந்தாலும் அவங்களோட கோர் ஃபீல்ட்லையும் அவங்க இதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம இன்னும் அவங்க பவுண்டரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதே போல் கலை, எழுத்து, புத்தக வெளியீட்டு, நேர்காணல், இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளோட பள்ளியோட மாணவிகள் முக்கியமாக இதை கூர்ந்து கவனிக்கணும். மாணவிகள் தயவு செஞ்சு இதை கூர்ந்து கவனிக்கணும். இதனால இது வந்து ஒரு தடைக்கல்லே கிடையாது. எப்படி வந்து மேடம் இந்த அளவுக்கு அவங்களால சுழண்டு எல்லா துறையிலையும் சாதனை படைக்க முடியுதோ, அவங்க பேச்சு மட்டும் இல்லை, அவங்க செயலாலும் அவங்க வாழ்க்கையாலும் நிச்சயமாக ஒரு சிறந்த சாதனையாளர்களாக நம்மளை இன்ஸ்பயர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், 4 வருடத்திற்கு முன்னாக மேடம்க்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்த் செட்பேக் வந்தது, உடல்நிலை சரியில்லாமல் போனது. அது எல்லாருக்கும் தெரியும், மீடியா எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து இன்று அதை விட இரட்டிப்பு வேகத்தோடு எல்லா பக்கமும் பம்பரமாக சுரண்டுகிட்டு இருக்காங்க. இதனால என்ன சொல்ல வரேன்னா, எல்லார் லைஃப்லையுமே வந்து ஒரு ஹெல்த் செட்பேக் வரலாம், ஃபினான்ஷியல் செட்பேக் வரலாம். அதை பார்த்து துவண்டு போகாமல் நாம் என்றென்றும் முழு பலத்தோடு இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இத்தனை வருட காலங்களாக ஒரு முற்போக்கு சிந்தனை பேச்சால் நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு அந்த ஆண்டவன் எல்லா வல்ல நலமும் வளமும் ஏற்பட்டு அளித்து இன்னும் பல 100 ஆண்டுகள் வரை வாழ வைக்க வேண்டும் என்பதை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பு அளிக்கிய நிறுவனர் மற்றும் தாளாளர் மற்றும் இறைவன் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் அவங்க முன்னாடி எனக்கு பேச வச்ச எல்லாருக்குமே வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.